ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அலெக்ஸாஸ் கிச்சன். நான் உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க வந்து மீன் மக்கள் குருமா. அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிணையிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாத் கோதுமை மாவு இருக்கு, அடுத்து வந்து ஆயில் இருக்கு, உப்பு இருக்கு. இந்த மூணு இதை வச்சு தான் நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போறோம். ஸோ வாங்க சப்பாத்தி நம்ம இப்போ வந்து பண்ணிக்கலாம். அரை கிலோ ஆசீர்வாத் கோதுமை மாவு இப்போ இதில் தட்டிக்கலாம். ஸோ கைஸ், மாவு வந்து நல்லா தட்டியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ், நல்லா உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே பிணைஞ்சு விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் போல ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பண்ணி விட்டுலாம் கைஸ். ஸோ கைஸ், எண்ணெயை ஊற்றி நல்லா பஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி பஞ்சிக்கலாம். ஸோ கைஸ், நல்லா மாவு வந்து பிணைஞ்சி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மீன் மக்கள் குருமா அதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சுடு தண்ணி இருக்குது, நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். சுடு தண்ணி இருக்குது. இங்கே வந்து குட்டி குட்டியான மீன் மக்கள், பெரிய சைஸ் இல்லை, சின்ன சின்ன மீன் மக்கள் இருக்குது. உப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுடு தண்ணியில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த மீன் மக்கரை வந்து இந்த சுடுதண்ணியில் தட்டிக்கலாம். ஸோ கைஸ், மீன் மக்கரை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து தட்டியாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அந்த உப்பு வந்து நல்லா பிடிக்கிறதுக்காண்டி லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா, நம்ம சுடுதண்ணியில் தட்டினோடனே நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் நல்லா ஊறட்டும். மீன் மக்கள் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து மீன் மக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சோம். அது நல்லா 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்துருச்சு கைஸ். நல்லா வெந்து நல்லா மெதுவாகிடுச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புழிஞ்சு நல்லா இதை வந்து இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா புழிஞ்சு ஒரு தட்டில் வந்து நல்லா எடுத்து வச்சாச்சு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து மீன் மக்கள் குருமா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். சீரகம், சோம்பு வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். உப்பு வச்சுருக்கோம். 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை வகை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். மல்லி இலை வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கறி மசாலா, குழம்பு மிளகாய் பொடி வச்சுருக்கோம். கடைசியாக மீன் மக்கள் வச்சுருக்கோம். ஸோ கைஸ், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மீன் மக்கள் குருமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கைஸ், நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம்.
ஸோ என்ன நல்லா காஞ்சிச்சு guys. இப்போ வந்து சோம்பு சீரகம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா 2 கிண்டு கிண்டிட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா கிண்டி விடலாம். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ இது வந்து நல்லா வேகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா கிண்டி விடலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா சிவப்பு கலர்ல நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் நம்ம சேர்த்து கிண்டிக்கலாம். ஸோ கைஸ் தக்காளி போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து 4 பொடி நம்ம ஃபஸ்ட்டே காமிச்சோம், அதை தான் இப்போ வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த 4 பொடி தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மக்கள் குருமாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் 4 பொடியும் போட்டு நல்லா கிண்டியாச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை வகை எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுறாங்க. நல்லா அரைச்ச தேங்காய் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு கைஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ மூடி வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் மக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ் நல்லா 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம், நல்லா கொதிச்சிருச்சு. இதை லைட்டாக கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் மீன் மக்கள், இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 கிண்டு நல்லா கிண்டி விட்டுலாங்க. ஸோ கைஸ் மீன் மக்கரை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து மல்லி இலையை மேட்டாப்பில் தூவி விட்டு எடுத்துக்கலாம். தூவி விட்டு இதையும் நல்லா ஒரு 2 கிண்டு தூவி விட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், சுவையான மீன் மக்கள் குருமா ரெடி. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். நல்லா கொதிச்சிச்சு, அவ்வளோதான் முடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் சுவையான மீன் மக்கள் குருமா வந்து செஞ்சு முடிச்சு நல்லா மூடி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட மொத்தமாக காட்டுறேன், கடைசி உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ் நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு உருட்டி எடுத்துட்டோம். இங்கே பாருங்க நல்லா வந்து உருட்டி எடுத்தாச்சு கைஸ். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். சப்பாத்தி பண்ணும்போது வந்து தோசை கல்லே பண்ணுங்க. இந்த வீட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற நான்ஸ்டிக் தவா அதெல்லாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தோசை ஊற்றும் போது அந்த தோசை வந்து வராமல் போயிடும். அதனால் வந்து தோசை கல்லுலேயே சப்பாத்தி வந்து பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் கல் வந்து நல்லா சுட்டுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 சைடு பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் சப்பாத்தி வந்து 2 சைடு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ கைஸ் எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இதில் தான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுருந்தோம். இப்போ இதில் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து முடிச்சாச்சு கைஸ். ஸோ கைஸ் அருமையான சப்பாத்தி செஞ்சு முடிச்சிட்டோம். மீன் மக்கர் குருமா இதையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மீன் மக்கர் குருமாவை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ் அருமையான சப்பாத்தி ரெடி, மீன் மக்கர் குருமா ரெடி. இப்போ எங்கள் அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அம்மா வாங்க. சப்பாத்தி மீன் மக்கர் குருமா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஹலோ கைஸ், சப்பாத்தியும் குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு கைஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நல்லா சப்பாத்தி குருமா நல்லா வந்திருக்கு. அது மாதிரி அங்கே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.